எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த புஷ்பா 2 பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வெளிய வந்த புஷ்பாவுடைய கன்டினியூ தான். புதுசா வந்து எந்த சீனும் வைக்கல. புதுசா எந்த கதைக்குள்ளேயும் போகல. அதுல பண்ண அதே மாரி டீல இந்த படத்துல பெரிய டீலா பண்றாரு நம்ம அல்லு அர்ஜுன். இவருக்கு வந்து படத்துலயே வந்துட்டு கிளைமாக்ஸ்ல வில்லனா வந்திருப்பார் இல்லையா ஃபகத் ஃபாசில். இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அவர் தான் வில்லனா பண்ணியிருக்கிறார். அல்டிமேட்டான நடிப்பு. ராஷ்மிகா மந்தனாவும் சரி, ஸ்ரீலீலாவும் சரி, அன்எக்ஸ்பெக்டடா நான் ஸ்ரீலீலாவ எதிர்பார்க்கல. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் வைஸா பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க. ஆ படம் வந்து இது 2வது பார்ட் வரும்போதே இவங்க 2வது பார்ட்ல என்னத்த பண்ண போறாங்க? ஏன்னா பார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர பர்ஃபார்மன்ஸு, ஆக்ஷன் சீன்ஸா இருக்கட்டும், அந்த மரத்த வெட்டி தள்ளுற தூக்குற இடமெல்லாம் வேற லெவல்ல பண்ணியிருப்பாங்க. சாங்ஸும் டிஎஸ்பி வந்து சூப்பரா பண்ணி குடுத்துருப்பாரு. ஸோ இந்த 2வது பார்ட்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது, கிட்டத்தட்ட 3 1/2 மணி நேரம் படத்த குடுத்துருக்காங்க. 3 1/2 மணி நேரம் படம் எப்புட்றா போகுதுன்னு நினைச்சு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட இடைவேளை வரைக்குமே ஒரு முழு படத்த பார்த்த ஒரு திருப்திய குடுத்துடுறாங்க. ஸோ ஆ 2வது பார்ட்டு 2வது இடைவேளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க சில ஒரு தொய்வு இருந்தாலும், படம் ஃபுல்லா நீங்க பார்த்து முடிக்கும்போது, ஒரு மிகப்பெரிய சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். சுகுமார பொறுத்தவரைக்கும். நிச்சயமா அடுத்து இவர் என்ன மாரி படம் குடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன குடுத்துருக்கிறாரு. 3வது பாகத்துக்கு லீடு குடுத்துருக்காங்க. பட் இதே ஒரு ஆ ம் கரகரப்பா நல்லா மொறுமொறுப்பா அடுத்த பார்ட்டும் குடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா பாகத்துக்கு எனக்கு அதே டவுட் வந்துச்சு. பட் 2வது பாகம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரானரியா அல்டிமேட்டா பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா 3வது பாகமும் அல்டிமேட்டா பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. டிஎஸ்பி வேற லெவல். சாம் சிஎஸ் வந்துட்டு இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. பட் சாம் சிஎஸ் பண்ணாரா? இல்ல டிஎஸ்பியே பண்ணாரான்னு தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அல்டிமேட் பிஜிஎம்லாம் வேற லெவல். அல்லு அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா, வேற மாரி கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. இனி அடுத்தடுத்த படம் அவர் எப்படி பண்ண போறாருங்கிறது தான் கேள்விக்குரிய. சுகுமாருக்கும் சரி, நம்ம அல்லு அர்ஜுனுக்கும் சரி. ராஷ்மிகா மந்தனா, ஸ்ரீலீலா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, படத்துக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கவர்ச்சி ஐட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்ரீலீலாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சாங் வேற லெவல். மந்தனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சாங் வேற லெவல். எப்படி அதில் சமந்தாவுக்கு ஒரு பாட்டு கொடுத்துருந்தாங்களோ, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு 2 பாட்டு கொடுத்து அல்டிமேட்டாக பண்ணிட்டாங்க. ஆச்சாரியா தான் இந்த படத்துக்கு டான்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஓ சொல்றியா பாட்டுக்கு சமந்தா பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதே ஆச்சரியா தான் இந்த படத்துக்கு பண்ணியிருக்கிறாரு. பாட்டு எல்லாமே அல்டிமேட். எந்த பாட்டும் போர் அடிக்கல. எந்த சீன்ஸுமே போர் அடிக்கல. சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு சில இடங்கள் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் லாக் இருந்தாலுமே, படத்தை முழுசாக பார்த்து எந்திரிக்கும் போது அல்டிமேட்டாக ஒரு ஃபீல் கொடுக்குது. படம் இவ்வளோ பெரிய படம் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு தோய்வே நமக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். படம் ஒரு முறை பார்க்கலாம். நீங்களும் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.